السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாப் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 3ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம். அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய பாடமான 3ஆம் நாள் பாடத்திலே நாம் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய இந்த கிதாபில் ஹதீஸ் என்றால் என்ன என்பதை குறித்த 2ஆம் பாகத்தை பார்க்க இருக்கிறோம். முதலாம் பாகத்தை கடந்த பாகத்திலே பார்த்தோம். இந்த இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஹதீஸ் என்றால் என்ன? கடந்த பாடத்திலே குறிப்பிட்டதன் தொடர்ச்சிதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய சொல் அல்லது செயல் அல்லது அவர்கள் அளித்த அங்கீகாரம். அதனைத் தொடர்ந்து இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய அவர்களுடைய தன்மைகள். அது உடல் தோற்றம் ரீதியான தன்மைகள், வஸ்ஃபுகளாக இருக்கலாம், அல்லது அதே போன்று குணம் சம்பந்தமான ஹல்கியான தன்மைகள் என்ற ஒன்று, அதுதான் உடல் தோற்றம் சம்பந்தமானவைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் இப்படி இருந்தது, அவர்களுடைய தலை முடி ரோமம் இப்படி இருந்தது, அவர்களுடைய முபாரக்கான அந்த வியர்வை நறுமணம் இப்படி இருந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல் தோற்றங்களை குறித்து சஹாபாக்கள் அறிவிப்பார்கள். இவைகளையும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். அதே போன்றுதான் ஹுலுகியான வஸ்ஃபுகள், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் சார்ந்த தன்மைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன குணத்தில் இருந்தார்கள், யாரையும் திட்டாதவர்களாக ஏசாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. அவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்களாக, இப்படின்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் சம்பந்தமான தன்மைகளை வஸ்ஃபுகளை சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல் தோற்றம் சார்ந்த தன்மைகள், அதே போன்று குணம் சார்ந்த தன்மைகள், இவைகளை எல்லாம் சஹாபாக்கள் அறிவிப்பாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து. இவைகளுக்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். அதுதான் இன்றைய பாடம். அந்த வஸ்ஃபுகளுக்கும் சஹாபாக்கள் அறிவித்த அறிவிப்புகளுக்குமான உதாரணங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் சொல்லப்படும். வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்துடைய துவக்கம் மிசாலு ஸ்ரிஃபதி என்பதிலிருந்தாக இருக்கும். கடந்த பாடத்துல தக்ரீரினுடைய உதாரணங்களை நாம பார்த்து நிறைவுபடுத்தி இருந்தோம். இப்போ மிசாலு ஸ்ரிஃபதி, சிஃபத்தினுடைய உதாரணம். அப்போ சிஃபத்தை குறித்து என்ன சொல்ல போறாங்கன்னா, சிஃபத்தை 2ஆ பிரிச்சோம், ஹல்கியான ஹுலுகியான அப்படின்னு. இப்போ அந்த இரு சிஃபத்துகளினுடைய உதாரணங்களை சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. பாருங்க, மிசாலு சிஃபதி, சிஃபத்தினுடைய உதாரணமாகிறது. ஹிய அந்த சிஃபத்தாகிறது, மா உசிர அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மின் வஸ்ஃபின் ஹல்கியின் அவ் ஹுலுகியின். அப்ப இந்த ஹிய என்ற லமீர் சிஃபத்தை பார்த்து மீளக்கூடியதா இருக்கு. அப்ப ஹிய அந்த சிஃபத்தாகிறது, மா உசிர, உசிரனா அதற்கு ருவிய நுகில என்றெல்லாம் அர்த்தங்கள் சொல்லப்படுது லுகத்து கிதாபுகளில். அப்ப அறிவிக்கப்பட்ட என்ற அர்த்தம். யாரை தொட்டும், அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக என்பது துஆ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த அறிவிக்கப்பட்ட ஒன்று எது? மாவுக்கு பயான் மின் வஸ்ஃபின் ஹல்கியின், உடல் தோற்றம் ரீதியான தன்மைகளினாலும், அவு ஹுலுகியின் அல்லது குணம் சார்ந்த தன்மைகளினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டும் அறிவிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோற்றத்தை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணங்களை குறித்தும் சஹாபாக்கள் அறிவித்திருப்பாங்க. அவைகள்தான் சிஃபத்தினுடைய உதாரணம். இவைகளையும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். இப்ப ஆரம்ப உதாரணமாக முசன்னிஃப் பதிவு செய்யக்கூடியது ஃபமிசாலு சிஃபத்திஹில் ஹல்கியதி. ஃபமிசாலு சிஃபத்திஹில் ஹல்கியதி, இந்த ஹாவுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உடல் தோற்றம் சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சிஃபத்தினுடைய உதாரணமாகிறது மா வஸஃபஹு பிஹி அலியுன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு எதை கொண்டு, இந்த ஹூடி லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தார்களோ அந்த ஒன்றாக இருக்கும். இந்த மௌசூலான மாவுடைய ஜும்லா சிலா இது. அப்ப மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் இருக்கணும். அந்த லமீர் இங்க எதுனா பிஹி, இந்த ஹாவுடைய லமீர். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தார்களோ அந்த ஒன்றாக இருக்கும். எதற்கு உதாரணம் சொல்றாங்க? ஹல்கியான உடல் தோற்றம் சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபத்தினுடைய உதாரணமாகிறது. அதற்கு தான் நமக்கு சொல்ல வராங்க. கால பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அபியல் லௌனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல் தோற்றத்தை நமக்கு அற்புதமான முறையில வர்ணித்து காட்டுறாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அறிவிப்பு தான் எது? ஹதீஸ் என்று சொல்லப்படும். இந்த அறிவிப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோற்றத்தை குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அறிவிப்பாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் வரும். இந்த அறிவிப்பு தான் நாம் ஹதீஸ் என்று சொல்கிறோம். எந்த அடிப்படையில ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஸ்ஃபை சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். பாருங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகி இருந்தார்கள். அபியல் லௌனி, வெள்ளை நிறம் உடையவர்களாக. அபியல்னா வெண்மைன்னு அர்த்தம், அல்லௌனினா நிறம். அப்போ வெண்மை நிறமிக்கவர்களாக இருந்தார்கள். கானவுடைய ஹபர் இது. முஷ்ரபன் ஹும்ரத்தன், முஷ்ரபன் அப்படின்னா கலக்கப்பட்ட, மஹ்லூத் அப்படின்னு அர்த்தம். ஹலத்தன கலந்தான்னு சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி என்னது முஷ்ரபன், என்னது மஹ்லூத், கலக்கப்பட்ட. ஹும்ரத்தன் சிகப்பால். ஒரு சில ரிவாயத்துகள்ல பி ஹும்ரத்தின்னு நமக்கு சொல்லி தராங்க. அந்த ரிவாயத்தின்படி அர்த்தம் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். சிகப்பை கொண்டு கலக்கப்பட்ட வெண்மை நிறமிக்கவர்களாக ஆகியிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வெண்மையும் சிகப்பும் கலந்த ஒரு அழகிய தோற்றத்திலே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நமக்கு சொல்லி தர்றாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, அது அஜல் ஐனைனி. அது அஜு த அஜ அப்படின்னா, அது அஜ் அப்படின்னா ஷதீது சவாதுன்னு அர்த்தம், கடும் கருப்பு. அதற்கு தான் அது அஜுன்னு சொல்லுவாங்க. ஐனைனா கண்கள். அப்போ இரு கண்கள். அப்போ கடுமையான கருப்பு நிறமிக்க இரு கண்கள் உடையவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே கானவுடைய ஹபராக தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். சபுத் ஷஅரி, சபுத்து அப்படின்னா இஸ்திர்சால் அப்படின்னு அர்த்தம், அதாவது தொங்க விடுதல். ஷஅர்னா ரோமம், முடி. அப்ப தொங்கக்கூடிய ரோமம் உடையவர்களாக ஆகியிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஸ்ஸல் லிஹியத்தி, கஸ்ஸ அப்படின்னா என்னது? அடர்த்தியான அப்படி அர்த்தம். லிஹியத்தினா என்னது? தாடி. அப்ப அடர்த்தியான தாடி மிக்கவர்களாக, தாடி உடையவர்களாக ஆகியிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹில் அல் ஹத்தி, சஹில்னா இலகுவான, மிருதுவான அர்த்தம்.
கத்துனா கன்னம். அப்போ மிருதுவான கன்னம் உடையவர்களாக ஆகியிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிறம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு முபாரக்கான கண்கள், முபாரக்கான ரோமம், முபாரக்கான தாடி, முபாரக்கான கன்னம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றத்தை குறித்து அந்த வஸ்ஃபை நமக்கு அறிவித்து தராங்க. யாரு? அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, இதா மஷா கஅன்னமா யதகல்லஉ மின் ஸஹ்ரின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள் அப்படின்னா காலை முழுவதுமாக பூமியிலிருந்து எடுத்து மறியட்டு வைப்பார்கள். அதான் இந்த வார்த்தையுடைய சுருக்கம். நம்ம அர்த்தம் வைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் நடந்தார்கள் அப்படின்னா காலை பூமியில் தேய்த்தவாறெல்லாம் நடக்காமல் ஒரு எட்டும் மறியட்டும் எப்படி இருக்கும்னா காலை முழுவதுமாக எடுத்து அடுத்த எட்டிற்கு வைப்பார்கள். காலை தேய்த்து கொண்டு ஒரு அநாகரிகமான முறையில் இல்லாமல் அற்புதமான நாகரிகமான முறையிலே காலை முழுவதுமாக எடுத்து அடுத்த எட்டை வைப்பார்கள். அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, இதா மஷா, மஷாவுடைய ஃபாயில் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தால் கஅன்னமா யதகல்லஉ மின் ஸஹ்ரின், ஒரு பாறையிலிருந்து கலன்று விடுவதை போன்று இருப்பார்கள். அப்ப தகல்லஅ யதகல்லஉ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியிலிருந்து முழுவதுமாக உயர்த்துதல் அர்த்தம். கலஅனா பிடுங்குதல் நம்ம சொல்லுவோமா, கலஉ ஷஜர், மரத்தை பிடுங்குதல், செடியை பிடுங்குதல் என்றெல்லாம் நாம சொல்லுவோம். கலஅனா பூமியிலிருந்து முழுவதுமாக உயர்த்தி விடுதல் அர்த்தம். அப்ப எத்தகல்லஉ மின் ஸஹ்ரின்னா ஒரு பாறையிலிருந்து முழுவதுமாக காலை உயர்த்துவது போன்று நடப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நமக்கு சொல்லி தராங்க. அப்ப காலை பூமியில் தேய்த்தவாறோ காலை பூமியில் உராசி கொண்டோ அப்படியெல்லாம் அநாகரிகமான முறையில் இல்லாமல் அற்புதமான அழகிய நாகரிகமான முறையிலே காலை முழுவதுமாக எடுத்து அடுத்த எட்டிற்கு வைத்து அற்புதமான முறை நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வ இதல் தஃபத இல்தஃபத ஜமீஆ, வ இதல் தஃபதல் தஃபத ஜமீஆ. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சென்று கொண்டிருக்கிற பொழுது, ஒரு வழியில சென்று கொண்டிருக்கும் பொழுது யார்கிட்டயாவது பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கமாக திரும்பிக் கொண்டோ அல்லது ஒரு அரை வாசியாக திரும்பிக் கொண்டோ பேசாமல் முழுவதுமாக தன் முபாரக்கான உடல் முழுவதையும் திருப்பி அந்த நபரிடத்திலே பேசுவார்கள். இது பேச்சிற்கும் ஒரு கண்ணியம், யார்கிட்ட பேசுறோமோ அவருக்கு நாம கொடுக்கிற கண்ணியம். நாம உடலை எங்கேயோ வைத்துட்டு தலையை மட்டும் திருப்பி பேசினா அது நாம அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணிய குறைவு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யாராவது பேசக்கூடிய நிலை ஏற்பட்டால் கண்ணியமான முறையில தன் முபாரக்கான உடல் முழுவதையும் திருப்பி கொண்டு கண்ணியமான முறையில் நின்று பேசுவாங்க. அதைத்தான் சொல்றாங்க, இதழ் தஃபத்த, யாரிடத்தில் பேசுவதற்காக திரும்பினார்கள் என்றால் இல் தஃபத்த ஜமீஆ, முழுவதுமாக திரும்புவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நமக்கு ஷரஹுகளில் சொல்லித்தராங்க. அடுத்து பாருங்க, க அன்ன அரகஹு ஃபி வஜ்ஹிஹி, நபி ஸல்லல்லாஹு, இந்த ஹூவுடைய லமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வஜ்ஹிஹில உள்ள ஹீவுடைய லமீரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரக் அப்படின்னா வியர்வை, வஜ்ஹ்னா முகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அவர்களுடைய வியர்வையாகிறது அல்லுலுஉ, முத்துக்களை போன்று இருக்கும். இந்த க அன்னவுடைய மானாவை நாம இந்த க அன்னவுடைய ஹபரை வாசித்த பிறகுதான் கொடுக்கணும். அப்பதான் அர்த்தம் நமக்கு முழுமையா கிடைக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹீவுடைய லமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வியர்வையாகிறது அல்லுலுஉ, முத்தை போன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வியர்வையை கூட சஹாபாக்கள் அற்புதமான முறையில் நமக்கு வர்ணித்து தராங்க. இதுவும் ஹதீஸ். வல ரீஹு அர்கிஹி அரகிஹி அத்யபு மினல் மிஸ்கி. ரீஹ்னா வாடை, மனம், அரக் வியர்வை, அத்யபுனா மிக நறுமணம், நறுமணம் மிக்கதாக, மிஸ்கனா கஸ்தூரி. வல ரீஹு அரகிஹி, இந்த ஹீவுடைய லமீரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வியர்வையுடைய அந்த மனமாகிறது அத்யபு மினல் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணம்
நறுமணம் உள்ளதாக இருக்கின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை முகத்தில முத்துக்களை போன்று கோர்க்கப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய நறுமணம் என்பது மிஸ்கை விட நறுமணம் மிக்கதாக நல்ல மனம் உள்ளதாக இருக்கிறதுன்னு நமக்கு அறிவித்து தராங்க அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. லைஸ அவர்கள் இல்லை. லைஸவுடைய இஸ்மி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. பில் கஸ்வீரி குள்ளமானவர்களாகவும் இல்லை. பொதுவா லைஸவுடைய கபரிலே பா வரும். அலைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்றெல்லாம் குர்ஆன்ல பார்க்கலாம். லைஸவுடைய கபர்ல பா வரும். அப்ப லைஸ பில் கஸ்வீரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குள்ளமானவர்களாக இல்லை. வலா பித் தொபீலி அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமானவர்களாகவும் இல்லை. அப்போ நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தொடர்ந்து சொல்லுவாங்க வலா பில் ஆஜிசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயலாதவர்களாகவும் இல்லை. இயலாதவர்கள்னா உடலில் கூன் விழுந்தவர்களாகவோ ஏதாவது முடியாமல் இருப்பவர்களை போன்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. வலல் லஈமி லஈம்னா சபிப்பவர்கள் திட்டுபவர்கள் என்றெல்லாம் அர்த்தங்கள் உள்ளது. நிறைய அர்த்தங்கள்ல இதுவும் ஒண்ணு. சபிப்பவர்களாகவும் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க பாவுடைய அர்த்தம் கொண்டு வரப்பட்டு வலல் லஈமி என்று நாம வாசிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குள்ளமானவர்களாகவும் இல்லை, உயரமானவர்களாகவும் இல்லை, நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி இயலாதவர்களாகவும் இல்லை, சபிப்பவர்களாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு நல்ல முறையில் இருந்தது என்று நமக்கு அறிவித்து தராங்க யாரு? அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அடுத்து இன்னும் சொல்றாங்க லம் அர அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள் லம் அர நான் பார்த்ததில்லை. லம் அர நான் பார்த்ததில்லை. கபலஹு வலா பஅதஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்பாகவும் வலா பஅதஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்பாகவும் நான் எந்த ஒருவரையும் பார்த்ததில்லை. மிசு லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று நான் அவர்களுக்கு பின்பும் சரி அவர்களுக்கு முன்பும் சரி யாரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி தன்னிகரற்ற அழகு மிக்கவர்களாக இருந்தார்கள் யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த கபலஹூல உள்ள லமீர், பாதஹூல உள்ள லமீர், மிஸ்லஹூல உள்ள லமீர் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து மீளக்கூடியதாகவே இருக்கும். அதற்கு தான் துஆ இங்கே போட்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக அப்படின்னு. அப்ப இந்த ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹல்கியான வஸ்ஃபை நமக்கு அறிவித்து தராங்க. அவங்க நிறம், அவருடைய கண்கள், ரோமங்கள், தாடி, கன்னம், நடை, அதே போன்ற செயல்கள், அவருடைய வியர்வையின் மனம், அவருடைய உயரம், அவருடைய உடல் தோற்றம் எப்படியெல்லாம் இருந்தது என்று ஹல்கியான ஒரு வஸ்ஃபை, உடல் தோற்றம் சார்ந்த வஸ்ஃபை நமக்கு அறிவித்து தராங்க யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அறிவிப்பும் ஹதீஸ் தான். இது ஒரு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோற்றம் சம்பந்தமான வஸ்ஃபை அறிவிக்கப்படும் மேல சொன்னமா இல்லையா? இது ஒரு ஹல்கியான வஸ்ஃபிற்கு உதாரணம். இதுவும் ஹதீஸில் சேரக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம ஹல்கியான வஸ்ஃபிற்குண்டான ஒரு உதாரணத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நாம பார்க்க இருக்கிறது ஹுலுகியான வஸ்ஃபினுடைய உதாரணத்தை பார்க்க போறோம். வமிசாலு சிஃபத்திஹில் ஹுலுகியதி. இப்போ மேல நாம ஹல்கியான சிஃபத்தினுடைய உதாரணத்தை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றங்கள் குறித்த வஸ்ஃபை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியதான வஸ்ஃபை நாம பார்த்தோம். இப்ப அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் சம்பந்தமான வஸ்ஃபை சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. அவைகளும் ஹதீஸ் எனும் பெயரில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு உதாரணம் பாருங்க. வமிசாலு சிஃபத்திஹில் ஹுலுகியதி. குணம் சார்ந்த ஹீவுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மீளக்கூடியதா இருக்கும். அப்போ குணம் சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்மையுடைய உதாரணமாகிறது மா வஸஃபத்துஹு பிஹி அஸ்ஸய்யிதத்து ஹதீஜத்து ரலியல்லாஹு அன்ஹா. இந்த வஸஃபத்துடைய ஃபாயில் சய்யிதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹீ உடைய லமீர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிஹி ஹி உடைய லமீர் இந்த மாவை பார்த்து மீளும். அப்போ அர்த்தம் பாருங்க, சையிதா ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தார்களோ அந்த ஒன்றாக இருக்கும். இந்த மாதா ஹபர், மௌசூல் ஹபர். அப்ப ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து வர்ணிக்கிறாங்க. எப்பொழுது வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹி இறங்கக்கூடிய அந்த துவக்கம், அவர்களுக்கு கடுமையான ஒரு அச்சம், ஒரு பதற்றம். அந்த சமயத்துல ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல தான் வந்து ஒதுங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அவர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் தான் இன்னக்க, நிச்சயமாக நீங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்னக்க, நிச்சயமாக நீங்களாகிறவர்கள், ல தஸ்வீலுர் ரஹிம, அது மஃஊலு, மீமுக்கு நஸ்பு வரணும், ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு வரணும். இன்னக ல தஸ்வீலுர் ரஹிம, நீங்கள் உறவுகளை சேர்ந்து கொள்கிறீர்கள். வ தஹ்மிலுல் ரஹிமன, உறவை, நீங்கள் உறவை சேர்ந்து கொள்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல்ல, இன்னும் நீங்கள் சிரமத்தை சுமந்து கொள்கிறீர்கள். அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமமாக இருந்தாலும் அதை நீங்க சுமந்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருக்கிறீங்க நீங்க என்று ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து நமக்கு சொல்லி தராங்க. அதை தொடர்ந்து பாருங்க, வ துக்ஸிபுல் மஅதூம, இயலாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். உழைக்க, வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை கழிக்க இயலாதவர்களுக்கு நீங்க சம்பாதித்து கொடுத்து உதவுகிறீர்கள். வ துக்ரி ضைஃப, விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள். வ துஈனு, வ துஈன, வ துஈனு தான் வரும், போட்டிருக்காங்க. நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். அலா நவாஇபில் ஹக்கி, ஹக்குனா சத்தியம், நவாயிபுனா கஷ்டங்கள். இப்ப சத்தியத்திற்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள், முசீபத்துகளின் மீது நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அப்ப சத்தியத்திற்கு ஒரு களங்கம், ஒரு ஆபத்துன்னு வந்தா அங்கே நீங்க சத்தியத்திற்கு ஆதரவாக நீங்க நின்று உதவி செய்கிறீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணங்களை குறித்து சொல்லித்தராங்க. யாரு? சையிதா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம் சம்பந்தமான வஸ்ஃபுகளை அறிவிக்கப்படுதலும் ஹதீஸ் எனும் பெயரில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதை தொடர்ந்து பாருங்க, வகாலத்தி சையிதத்து ஆயிஷத்து ரதியல்லாஹு அன்ஹா, சையிதா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக துஆ. இப்ப சையிதா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இந்த காலத்தை நாம் எங்க அத்துப்பு செய்யணும்னா இந்த வசஃபத்துல அத்துப்பு செய்யணும். இப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன விஷயமுமாக இருக்கும். இந்த மா திரும்பி வரும். என்ன சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா? லம்மா சுஇலத் அன் ஹுலுகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணத்தை குறித்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான ஹுலுகுஹு, அவர்களுடைய குணம், அந்த ஹூலமி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குணம் ஆகியிருந்தது அல் குர்ஆன, குர்ஆனாக ஆகியிருந்தது. இந்த ஹதீஸிற்கு நிறைய விளக்கங்களை தருவாங்க. குர்ஆனாக ஆகியிருந்ததுன்னா, குர்ஆன் எப்படி ஒரு அகிலத்திற்கான வழிகாட்டியாக இருக்குதோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குணங்கள் என்பதும் இந்த அகிலத்திற்கான வழிகாட்டி. இது ஒரு விளக்கம். இப்படி நிறைய விளக்கங்கள் இந்த ஹதீஸிற்கு இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணத்தை குறித்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இங்க அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பும் எதற்கு உதாரணம்? ஹுலுகியான சிஃபத்திற்கு உதாரணம். அதை தொடர்ந்து பாருங்க, வகால அனசுன், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த காலவையும் நாம் எங்க அத்துப்பு செய்யலாம்? வசஃபத்துல அத்துப்பு செய்யலாம். இந்த மாவடி மானா திரும்பி கிடைக்கும். அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன ஒன்றுமாக இருக்கும். இந்த ஹுலுகியான சிஃபத்தினுடைய உதாரணங்கள் ஆகிறது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வர்ணித்த ஒன்று, செய்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒன்று, அதே போன்று அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒன்றுமாக இருக்கும். என்ன சொன்னாங்க? ஹதம்துன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, இது ஹதிம்துங்கிற ஃபிஅல். அப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன், ஹிதுமத் செய்தேன். அஷர சினீன, 10 ஆண்டு காலமாக நான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். வல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, ஃபமா காலலி உஃபின் கத்து, ஃபமா காலலி, காலவுடைய ஃபாயில் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமா காலலி, என்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே இல்லை. உஃபின், சீ என்ற வார்த்தையை, கத்து அறவே சீ என்ற வார்த்தையை என்னிடத்திலே சொன்னதே இல்லை. வலா கால, இன்னும் இந்த காலவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஃபாயில். வலா கால, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே இல்லை. லி ஷைஇன், ஒரு காரியத்திற்கு, ஃபஅல்துஹு, எதை நான் செய்தேனோ, இந்த ஹூடைய தமீர் இந்த ஷைஅ பார்த்து போகும். அப்ப எதை நான் செய்தேனோ அந்த காரியத்தை குறித்து, லிம ஃபஅல்தஹு, அந்த காரியத்தை எதற்காக நீ செய்தாய் என்று என்னிடத்திலே அவர்கள் சொன்னதே இல்லை. இந்த ஹூடைய தமீர் ஷைஅ பார்த்து போகும். அதே போன்று வலா லி ஷைஇன் தரக்துஹு, நான் விட்ட எந்த ஒரு காரியத்தை குறித்தும், இந்த ஹூடைய தமீர் ஷைஅ பார்த்து. அப்ப எதை நான் செய்யாமல் விட்டு விட்டேனோ அந்த ஒரு காரியத்தை குறித்து என்னிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. என்ன சொன்னதில்லை? லிம தரக்தஹு, எதற்காக அந்த காரியத்தை நீ விட்டுவிட்டா என்று என்னிடத்திலே சொன்னதில்லை. அப்போ ஒரு செயலனா செய்தேனா ஏன் செய்தாய் என்று கேட்க மாட்டாங்க. நான் ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டால் எதற்காக செய்யவில்லை என்று என்னை அதட்ட மாட்டார்கள். அப்படிப்பட்ட என்னிடத்தில் ஷீ என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாத நல்ல குணமிக்கவர்களாக இருந்தார்கள். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் அறிவிக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அந்த பாக்கியத்தை பெற்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்து தரார்கள். அப்ப இங்க பாருங்க, இந்த 3 உதாரணங்கள் நாம பார்த்திருக்கிறோம். எதற்கு? ஹுலுகியான சிஃபத் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய குணம் சம்பந்தமான ஹதீஸுகளுக்கு உதாரணங்களை நாம இந்த 3 ரிவாயத்துகளை பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த பாடத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, ஹதீஸ் அப்படின்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய காரியங்கள். அது என்ன சேர்க்கப்படுது? சொல் சேர்க்கப்படலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்று. அல்லது செயல் சேர்க்கப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்று. அல்லது அங்கீகரிக்குதலை சேர்க்கப்படலாம். நாங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தடுக்காமல் இப்படி அங்கீகரித்தார்கள் என்ற தக்ரீர், இதுவும் ஹதீஸ். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தோற்றம் சம்பந்தமான வஸ்ஃபுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் சம்பந்தமான வஸ்ஃபுகள், இவைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோடு சேர்க்கப்படும். இவ்வாறு அவர்களுடைய கண் இருந்தது என்பது போன்ற ஹதீஸுகள், இவ்வாறு அவர்களுடைய குணம் இருந்தது போன்ற ஹதீஸுகள், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து இப்படி அறிவிக்கப்படக்கூடிய, அவர்களின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய அனைத்துமே ஹதீஸ் எனும் பெயரில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம். இதற்கு முன்பு சொல்லப்பட்ட வகதாலிக்க மா உலீஃப இல சஹாபியி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம் சொல்லப்படலையே அப்படின்னு. சஹாபியின் பக்கம் சேர்க்கப்படக்கூடியதும் ஹதீஸ் தானே. ஒரு சஹாபி சொன்னதாக அறிவிக்கப்படுது, அல்லது ஒரு தாபிஇ சொன்னதாக செய்ததாக அறிவிக்கப்படுது. இவைகளும் ஹதீஸ். இதற்கு ஏன் உதாரணம் சொல்லப்படலைன்னா, உதாரணங்கள் நம்ம போக போக கிதாபுகள்ல பார்க்கலாம். என்னன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தராவீஹினுடைய செயல்பாடுகள் ஹதீஸுகளை பார்க்கலாம் நாம. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தராவீஹுக்கென்று இப்படி ஒரு இமாமை ஏற்படுத்தி தொழ வைத்தார்கள், நியமித்தார்கள் அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் ஒரு சஹாபியுடைய செயல் சம்பந்தமான, ஃபிஇல் சம்பந்தமானவைகள் தான். ஒரு சஹாபியோடு சேர்க்கப்படக்கூடிய சொல் இது. ஒரு சஹாபியோடு சேர்க்கப்படக்கூடிய ஃபிஇல் இது. இவைகளையும் நாம ஹதீஸ் கிதாபுகள்ல, சஹீஹான ஹதீஸ் கிதாபுகள்ல நாம பார்க்க முடியுது. இதுதான் என்பது சஹாபியின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய சொல், செயல், இவைகளும் ஹதீஸ் தான் என்பதற்கு இது போன்றவைகள் நிறைய உதாரணங்கள் இருக்கு. நாம அதை பற்றி வரக்கூடிய, இனி அடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல நாம அதை பற்றி தெளிவான முறையிலே பார்ப்போம். இதுவரை ஹதீஸ் என்றால் என்ன என்பதை குறித்த இந்த 2ஆம் பாகத்தை நாம நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த பாடம் மன்சிலத்துல் ஹதீஸ், ஹதீஸினுடைய தரம் என்னும் விஷயத்தில் நாம அடுத்த பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.